ஐயோ! இது கோவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கஸ்டமைட் ஃபுட்வேர் பண்ணணும் அப்படின்ட்டு. கால் ரொம்ப டேமேஜா இருக்கு. மொத்தமா கால் போயிருக்கு. இதுல இவங்களுக்கு என்ன ஃபுட்வேர் ரெக்கமெண்ட் பண்றது? ஓகே. இவங்களுக்கு வந்து கஸ்டமைடு ஃபுட்வேர் தான் வந்து நம்மளால பண்ண முடியும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஃபீட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபீட் வந்து ரொம்பவே டேமேஜா இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைடு ஃபுட்வேர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்த்தோ ஃபுட்வேர் வந்து ஆன்லைன்ல வாங்கி போட்டிருக்காங்க. அது சின்னதா வந்து ஒரு புள்ளி மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ சின்னதா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அந்த ஆயில்மெண்ட் போட்டு ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் என்னமோ கொஞ்சம் கிளியரா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா திருப்பியும் பெயின் வந்திருக்கு. அப்ப டாக்டர போய் கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாக்டர பார்க்கும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சின்னதா கால் ஃபுல்லுமே வந்து இந்த பழுப்பு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 1 மந்த்லயே கால் மொத்தமாவே அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிருச்சுது. பட் இதுவுமே வந்து என்னன்னா, ஒரு மேக்ஸிமம் 1 மாசம் இல்லைன்னா 2 மாசம் வரைக்கும் தான் இவங்களுடைய காலுக்கு இப்படி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கஸ்டமைட் ஃபுட்வேர் பண்ணலாம். ஏன்னா 2 மாசத்துக்கு அப்புறமா அவங்க கால வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு முட்டு வரைக்குமே வந்து அந்த பஸ் வந்து இதாயிருச்சுது. ஸோ ஒரு 2 மாசத்துக்காக தான் இந்த ஃபுட்வேர் கஸ்டமைட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு காலே கட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா அவங்களுடைய பொண்ணுடைய ஒரு மேரேஜ் வருது. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எப்படியாவது அவங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதான் 2 மாசத்துக்கு அப்புறமா அவங்களுடைய கால் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸா சொல்றது, கால்ல வந்து புண்ணு வந்துருச்சுனாலோ, கால்ல வந்து ஸ்கின் வந்து பீல் ஆச்சுனாலோ, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. கேர் பண்ணுங்க. கால வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா சின்னதா தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து கேர்லெஸ்ஸா விடுவோம். ரொம்ப சின்னதா தானே இருக்கு. இது எப்படி பெரிய இதெல்லாம் வருமா? நமக்கு வருமா? எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் என்னன்னா, இது நமக்கு வராது. நம்ம வீட்ல யாருக்கும் வராது. அப்படி கிடையாது. இப்ப எல்லாருக்கும் இந்த டயபெட்டிக் சொல்றது ரொம்ப காமனான ஒரு திங் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த மாதிரி டயபெட்டிக் ப்ராப்ளம் வருது. ஸோ கண்டிப்பா உங்க வீட்லயா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. பெயின் இருக்குது இல்ல அப்படின்னு சொன்னாலும், நீங்க பெயின் இருந்தா கூட ப்ராப்ளம் கிடையாது. பெயின் இல்லாம இருந்தா தான் ரொம்ப பிரச்சனை. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இம்மீடியட்டா உங்களுடைய நியர்பைல இருக்கக்கூடிய டயபெட்டிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏத்த வேண்டியான உள்ள ஒரு ஃபுட்வேர் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க.